வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் மீன ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு, கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அடுத்து ஆன்மீகம் சம்பந்தமான சில பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியிலேயே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3ஆம் இடத்தில் குரு பகவான், 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் புதன் பகவான், 9ஆம் இடத்தில் அதாவது 7ஆம் இடத்தில் கேது பகவான், 12ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல மீன ராசி அன்பர்கள் ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலேயே ராகு பகவான் தனித்து இருக்கிறார். இது நாள் வரைக்கும் கோச்சார கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று இருந்தார். இந்த மாதத்துல தனித்து இருக்கிறார். இதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிவர்த்தியும் ஆகும். அதே சமயத்தில் பெரிய அளவும் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அடுத்த 3ஆம் இடத்துல சேர்க்கை பெறாரு குரு பகவானோட. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கை நழுவி போய்கிட்டே இருக்கும். கடந்த ஒரு 4 மாதத்துல தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு, மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கு. கடைசி நீங்க போய் பேசும்போது இல்லை நாங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாமே கை நழுவி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 5 மாதத்துல இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய வருமானங்கள் வருது. ஏன்னா ராகு அந்த ராசியில இருக்கும்போது, உங்களுடைய ராசியிலேயே இருக்கும்போது நிறைய குழப்பங்களோட ஒரு முடிவு எடுத்து நீங்க அந்த தொழிலை செய்யும் போது சில இடத்துல நிறைய வருமானம் வந்திருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அது எல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார். அதாவது ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் அந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலுக்கு உண்டான ஒரு லோன் கேட்டு பேங்க்லேயோ இல்லை தனியாரிடமோ நிறைய ஒரு கடன் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா எப்படியாவது நீங்க அந்த தொழிலை மீட்டு வெளியில எடுக்கணும் இல்லையா? அதனால இப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த மீனராசி அன்பர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கும் நிறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தன்னம்பிக்கை கூட இல்லாம நான் வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சுட்டேன், இன்னமே என்னால எதுவுமே செய்ய முடியாது, நான் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டேன், இப்படி தனக்குத்தானே குறை சொல்லி கொண்டே இருந்த இந்த மீனராசி அன்பர்கள் இன்னைக்கு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்கள் எப்படியாவது நம்ம கடன் வாங்கியாவது அந்த தொழிலை எல்லாருக்கும் முன்னாடி நடத்தி காண்பிக்கணும், எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மளும் ஒரு சொசைட்டியில் ஒரு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டிய ஒரு, ஏன்னா நீங்கள் உழைத்த உழைப்பு அவ்வளோங்க. எல்லாருக்காக உழைச்சிருக்கிறீங்க, உங்களுக்காக உழைக்காத நாட்கள் தான் நிறைய. அதிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு என்னைக்கு நீங்கள் அறிஞ்சீங்களோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேகமாகப்பட்டது மிக அதிவேகமாக, எப்படி ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது மிக அதிவேகமாக நகர்ந்து செல்லுமோ அந்த அளவிற்கு இந்த மீன ராசி அன்பர்கள் உங்க ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் செய்துட்டு இருக்கிறார். உங்களுக்கு உண்டான ஒரு திறமையை வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அதில் நிறைய சிரமங்களை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க பட்ட கஷ்டங்கள் வேற விதமான கஷ்டங்கள். குடும்பத்திற்காக உழைச்சிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களுக்காக உழைச்சிங்க. என்னைக்கு
நீங்க உங்களுக்காக வாழணும்னு நினைச்சீங்களோ அன்னையிலிருந்து நீங்க போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அன்பர்களாக தான் இந்த மீன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. அதனால இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் எப்படியாவது நம்ம கடன் வாங்கி கூட சமாளித்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அவர் என்னைக்கு அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வர்றாரோ அன்னையிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அளவு அதிகமாகிக்கிட்டே போகுது. யார் யாரெல்லாம் உங்கள் தொழிலை பார்த்து ஒரு ஏளனமாக அசிங்கமாக பேசினாங்களோ அவங்களே வந்து உன்னுடைய தொழிலில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய தொழிலுடைய முதலீடாகப்பட்டது அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. கேட்கறதுக்கே ஒரு ஆனந்தமாக இருக்கு, சொல்வதற்கும் மிகவும் ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா அந்த மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி வராமலேயே, அஷ்டம சனி வராமலேயே, ராகு திசை நடக்காமலேயே, கேது திசை நடக்காமலேயே மிக மிக அதிகமான பிரச்சனைகளை அனுபவித்தார்கள்னு சொன்னா இந்த மீன ராசி அன்பர்கள் மட்டும்தான். எந்த பக்கம் உங்களுக்கு பிரச்சனை வரல சொல்லுங்க. தொழில் சம்பந்தமான பிரச்சனையை, வேலையை விட்டுட்டு 2 வருடமாக தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மற்றவர்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை, இப்படி எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த அன்பர்கள்னு பார்த்தா இந்த மீன ராசி அன்பர்கள் தான். இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. இந்த 4 மாதத்தை விட இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய லைஃப்ல டோட்டல் சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயசு இருக்கிறவங்க, 45 வயசு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் தான் அதற்கு உண்டான முதல் தளமாக இருக்க போகுது. இப்போ நீங்க ஒரு மாடியில வசிக்கிறீங்க, இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுல இருக்கிறீங்க, 10வது தளத்துல இருக்கிறீங்க. எப்படி ஒசந்து 10வது தளத்துல இருந்து அப்படியே கீழே வந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய லைஃப்லையும் நடந்திருக்குது. எவ்வளவோ உயரத்திற்கு சென்ற இந்த மீன ராசி அன்பர்கள் காலத்தின் கோளாறுனால மிக அதல பாதாளத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு. எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சு கீழே வீழ்ந்தாச்சு, எப்படி வெளியில எந்திரிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மீனராசி அன்பர்கள் 4 மாதத்திற்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த மாற்றமாகப்பட்டது நம்மளும் எந்திரிச்சு வெளியில வந்துருவோம், அதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு தெரியுது அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் தான் ஒரு முதல் தளமாக உங்களுக்கு ஒரு படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்க செய்கின்ற அந்த செயல்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு செயல்கள். 3ஆம் இடத்துல என்னைக்கு அந்த குரு பகவான் வந்தாரோ அன்னையில இருந்து இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி. குடும்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பேசிட்டு இருந்த குடும்பமாகப்பட்டது ஒரு 4-6 மாதத்திற்கு முன்னாடி பெரிய பெரிய விரிசல்கள் எல்லாம் சந்திச்சிருச்சு. ஒற்றுமையாக இருந்த பெற்றோர்கள், ஒற்றுமையாக இருந்த கணவன் மனைவி, ஒற்றுமையாக இருந்த பிள்ளைகள், இப்படி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஆனா இன்னைக்கு பொழுது அவங்கவுங்க தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு தோளுக்கு உயர்ந்த ஒரு குழந்தை இருக்கு, தோளுக்கு உயர்ந்த ஒரு பையனோ பொண்ணோ இருக்கும்போது அவர்களும் இன்னைக்கு உங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க இந்த மீன ராசி என்பர்கள். எப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஒரு 6 மாதத்துல கொடுத்தாரோ அந்த கிரகங்கள் எல்லாமே இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதே மாற்றத்தை இந்த ஜூலை மாதத்துல ஒரே மாதத்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா இது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு மட்டுமே. உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருந்தாலும் வாடிக்கையாளர்களை அப்பப்போ தடுத்துக்கிட்டே இருக்கிறார். வரக்கூடிய பிஸ்னஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராம மற்றவர்களுக்கு போகுது. உங்க கூட சேர்ந்து படிச்சவங்க தான் அவங்க இன்னைக்கு முன்னேறி பெரிய இடத்துல வேலை சம்பாதிச்சு நிறைய வருமானம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோட கூட பிறந்தவர்கள் கூட உங்களை பேசக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்கள் மிக அதிக அளவில் அவமானமும் அசிங்கமும் பட்டு வாழ்க்கையவே ஒரு முடித்து கொள்ளும் அளவிற்கு ஒரு மிக சோதனையான காலத்தை கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிக அற்புதமான மாதமாகவும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேது பகவானாக தான் அந்த 7ஆம் இடத்திலிருந்து
சஞ்சரிக்க போறார் இந்த ஜூலை மாதத்துல. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைந்துட்டார். அந்த வக்ரம் அடைந்ததுனால தொழிலில் இருக்கக்கூடிய லாபங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள், நீங்கள் அடுத்தடுத்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. எப்படி மீனராசி அன்பர்கள் வெளிநாட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருந்தீங்களோ, ஒரு கடையை வச்சுட்டு நானும் ஒரு 15 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்குன்னு இன்னைக்கு ஒரு 2 கடை ஓப்பன் பண்ண முடியல இங்கே அப்படின்னு எனக்கு என் கூட வந்தவங்க, எனக்கு அடுத்து வந்தவங்கெல்லாம் நிறைய பிரான்ச்சஸ் அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஆனாலும் நான் இந்த ஒரு கடையை மாத்திரமே வாழ்வு நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருவதற்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பதவி உயர்வுகள், வருமானங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சாத்தியமான ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுக்கு அதீதமான ஒரு வருமானத்தை கொடுக்க போகிறார். அடுத்து 4ஆம் இடத்துல இருந்து அபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போகக்கூடிய அந்த சுக்கிரன் நிறைய உங்களுக்கு அதாவது சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை கொடுக்க போகிறார். எதனால விற்காம இருந்த இடமெல்லாம் இந்த மாதத்துல விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நிறைய ஒரு சொத்துக்கள் வச்சிருக்கிறீங்க, ஆனாலும் அந்த சொத்துக்களை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல சொத்துக்கள் விற்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதற்கு உண்டான ஆயத்த செயல்பாடுகள் எல்லாமே இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நடக்க போகுது. அதனால நீங்க இந்த மாதத்துல நீங்க காமாட்சி அம்மனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ, வாரத்துல ஒரு வாட்டி போயிட்டு காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்றோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.